வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறி பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் சப்போட்டா அல்வா செய்ய போகிறோம். சப்போட்டா அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. சப்போட்டா அல்வா செய்ய 1/2 கிலோ அளவு உள்ள சப்போட்டா பழத்தை தோலை நீக்கிட்டு விதையை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் வானொலி காய்ஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரட்டும். பட்டரோட ஸ்மெல் வரட்டும். உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்தது ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பொரிச்செடுத்த அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச சப்போட்டா பழத்தை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல். இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள மக்காச்சோள மாவை தண்ணியில் திக்காக கரைச்சிக்கோங்க. திக்காக கரைச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி வராமல் கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. சீனி 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் லூஸாக ஆரம்பிச்சிடும் சீனி சேர்த்துறதுனால. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிண்டுங்க. கெட்டியாக வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு. உப்பு உங்களுக்கு பிஞ்சாக அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காயிருச்சு. திக்கானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. சப்போட்டா அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கடையில் செய்கிற மாதிரி அல்வா வேணும்னா ஒரு சதுர ட்ரேயில் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஆற விட்ருங்க. ஆற விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். செட் ஆகிட்டு அப்புறம் நல்லா அறுத்திங்கன்னா கடையில் வர அல்வா மாதிரியே இருக்கும். வரதுக்கு அந்த தீபாவளிக்கு இந்த சப்போட்டா அல்வா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.